பரவாயில்ல, பண்ணட்டும், அவங்க பண்ணா சந்தோஷம், அவங்க கீழே இருக்கிறவங்கள அடுத்து இது பண்ண வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இதை டிசைட் பண்ணியிருக்கோம். இதுதான் லிமிட்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு சின்ன ஒரு டாஸ்க். இது யாருக்காக அப்படின்னாக்கா, இன்னைக்கு தான் சார் நான் வந்திருக்கிறேன், என்னையும் எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிருங்க சார், நானும் ஜெயிக்கணும் சார் ஆசைப்படுறான்ல, முக்கியமா அவனுக்காக. ரெண்டாவது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதை நான் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னோட லைஃப் மாறும்னு சொல்லிட்டு இதை பண்றதுக்கு முயற்சி பண்ணி முடியாம நிக்கிறான்ல அவனுக்காக. ஸோ என்னால நிறைய பண்ண முடியும், நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கும் இது கிடைக்கணுன்றதுக்காக தான், அவங்களும் இதை மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாருக்குமா இதை நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்குறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸோ நாம எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வர 2ஆம் தேதி ஒரு சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று சேர்ந்து ஒரு செம்மையான ஒரு ஈவெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பண்ண போறோம். ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட் புக் பண்ணி காலையில வந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ரெசார்ட்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிறப்பான ஒரு செலப்ரேஷன், அதை நியூ இயர் செலப்ரேஷனா எடுத்துக்கலாம், ஈகிள் செலப்ரேஷனா எடுத்துக்கலாம், நம்மளோட வாழ்க்கையோட சக்சஸ்க்கான ஒரு துவக்கமான செலப்ரேஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பண்ண போறோம். ஸோ இது எல்லாருக்குமே கொடுத்துடலாமா, எல்லாரையுமே இன்வைட் பண்ணிடலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை. சும்மா ஐடி போட்டேன், சும்மா மீட்டிங் வந்தேன், சும்மா ஏதோ பண்ணேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து கொடுக்கணுன்ற மனநிலைமையோ உடன்பாடோ எனக்கு இல்லை. ஆக்சஸ் தான் வாழ்க்கை, ஆக்சஸ்ல நான் ஜெயிப்பேன், ஆக்சஸ் மூலியமா என் வாழ்க்கையை மாத்துவேன், என்ன போல நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்துவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க வெறும் ஈகிள்ஸ் விபிஸ் மட்டும் பார்க்க போறது கிடையாது, வெறும் என்ன மட்டும் நீங்க மீட் பண்ண போறது கிடையாது. நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர் மிஸ்டர் விஜயகுமார் சார் அண்ட் வந்து மிஸ்டர் பாஸ்கர் சார் அண்ட் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நான் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு நிக்கிறேன் அப்படின்னாக்கா அது காரணமா இருக்கக்கூடிய என்னோட நண்பர் மிஸ்டர் ஜிஆர் விஜய் சார் அண்ட் நம்ம எம்டி சாரையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து சும்மா ஏனோ தானோன்னு என்னால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ணாதவங்களுக்குலாம் என்னால கொடுக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணவங்களுக்கு இதை நான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூப்பரான மொமெண்டம் வந்து உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளா சொன்னேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் நான் இவ்வளவுதானா இன்னைக்கே முடிச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த டாஸ்க் இருக்கும். பரவாயில்ல, நல்லா பண்றவங்க இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நிறைய பண்ணுங்கன்ற நான். ஸோ ஒரு 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 ஒருத்தர் அச்சீவ் பண்ணீங்களா, உங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் அச்சீவ் பண்ணுங்க, உங்க டீம் மெம்பருக்காக அச்சீவ்மெண்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி வந்து சின்ன டாஸ்கா இருந்தாலும் அதை மல்டிபிளா கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கால்குலேட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா இந்த டாஸ்கை முடிச்சு வரவங்க கண்டிப்பா அந்த ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கலாம், ஒரு நிம்மதியான அந்த வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கலாம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கைனா எப்படி இருக்குன்றதை கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவீங்க. நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா பல கோடீஸ்வரர்கள் கூட பழகணும். நீங்க அன்னைக்கு வந்து பழகக்கூடிய இந்த 13 பேருமே கோடீஸ்வரர், அதுக்கு மேல அவர்களையும் கோடீஸ்வரர்களை உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரியோட நபர்களோட நீங்க பழகக்கூடிய உங்களுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்து ஈகல் டீம் மூலயமா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கான டாஸ்க் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். இந்த வாரம் அதாவது வரக்கூடிய கட் ஆஃப், அடுத்த வாரம் கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் 5 ஐடி. இந்த வாரம் 5 ஐடி, அடுத்த வாரம் 5 ஐடி. இதை பண்றவங்களுக்கு ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். சிம்பிள், இவ்வளவுதான். இப்ப நிறைய டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வாரம் வந்து 9 ஐடி 10 ஐடின்னு வந்து டாஸ்க் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே சூப்பரான விஷயம். ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாத்திக்காதீங்க. ஸோ அது மாதிரி 10 ஐடி முடிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வரலாம். ஸோ உங்க டீம்ல யாராச்சும் ஒருத்தரை கூட்டு வரலாம். ஸோ ஒரு ஐடிக்கு வந்து ஒரு பாஸ் வந்து பாத்தீங்க ஒரு 5 ஐடி, இந்த வாரம் ஒரு 5 ஐடி, இந்த வாரம் 5 ஐடி, அடுத்த வாரம் 5 ஐடின்னு 10 ஐடி பண்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாஸ் வந்து கொடுக்கறதா வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்க 20 ஐடியா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 பாஸ், 30 ஐடியா கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா 3 பாஸ். ஸோ ஹரி சார் வந்து 5 ஐடி சொல்லிட்டாரு,
ஸோ அது மட்டும் பண்ணா போதும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா உங்களால அந்த 30,000 டாஸ்க் வந்து அடைய முடியுமே தவிர, உங்களால அந்த 20,000 டாஸ்க் வந்து அடைய முடியுமே தவிர, உங்களால நிறைய அச்சீவர்ஸ உருவாக்க முடியாது. முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களோட 5 ஐடி நீங்க முடிச்சிடணும். புரியுதுங்களா? இது இல்லாம ஒரு 4 பேர முடிக்க வைக்கணும். அது நீங்க டைரக்ட்டா என்ட்ரி எடுத்து போட்டாலும் சரி, இல்ல அவங்க கூட போய் ஒர்க் பண்ணி என்ட்ரி எடுத்து போட்டாலும் சரி, ஒரு 5 பேர ஒவ்வொருத்தருமே தனக்கு கீழ ஒரு 4 பேர வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா அந்த 4 பேருமே ஐகான் ஸ்டார் அச்சீவர் மினிமம் ஐகான் ஸ்டார் அச்சீவர் முடிப்பான். அவன் முடிக்கிறது மூலியமாவே நீங்க டபுள் ஸ்டார் அச்சீவர் ஆவீங்க. மினிமம் ஒரு ரூ. 1,00,000 வருமானத்துக்கு உங்களுக்கான வழி பெறும். ரூ. 20,000 சம்பாரிக்கிறதுக்காகவும், ரூ. 30,000 சம்பாரிக்கிறதுக்காகவும் இந்த இந்த கிரிட்டீரியாவ நாங்க உருவாக்கல. இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போன மாதம் பேச்சுமுத்தோட வருமானம் வந்து சிஐடி பேச்சுமுத்து சாரோட வருமானம் ரூ. 1,24,000. இந்த மாரி ஒவ்வொருத்தரோட வருமானமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 60,000, 80,000, ரூ. 1,00,000ன்னு சொல்லிட்டு அவ்ளோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறியிருக்கு. அதனால தான் அவர் ஒரு பெஸ்ட் சிடியா வந்திருந்தார். இதே ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்குமே இருக்கு. நெறைய பேர் வந்து வருத்தப்பட்டீங்க, ஃபோன் பண்ணீங்க. சார் நான் இந்த மாரி மிஸ் பண்ணிட்டேன் சார். எப்படியாச்சும் முடிச்சுருவேன் சார். அப்படி எல்லாமே நெறைய சொன்னீங்கல்ல. உங்களுக்கான இடம் இது. உங்களுக்கான டைம் இது. கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு நாங்க குடுக்கறதுக்கு தயாராயிட்டோம். ஒரு 5 ஐடி கூட என்னால எடுக்க முடியாது. நான் இப்ப தான் சார் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நெனைக்கிறவங்க கூட, இந்த ஈவென்ட்ல இருக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களால இத பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய 280 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 5 ஐடி டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணி, உங்களால முடிஞ்ச நெறைய நபர்கள கம்ப்ளீட் பண்ண வச்சு, வரக்கூடிய 2ஆம் தேதி இந்த ஈவென்ட்ல வந்து நீங்க கலந்துப்பீங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய சர்வ நிச்சயமா நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கவுன்சிலிங்காக. 10 பேர கூட்டு வந்திருக்காரு அந்த லீடர். நான் எப்படியாச்சும் இந்த 10 பேர வந்து ஜெயிக்க வைக்கணும் சார். எனக்கு சப்போர்ட் பண்ணி குடுங்க சார் சொல்லிட்டு, ஒரு ஒரு விபி வந்து தன்னோட முதல் 10 பேர கூட்டு வராரு. அந்த 10 பேர வச்சு நாங்க வந்து 100 பேர பண்ணிடுவோம். எங்களுக்கு அச்சீவர்ஸுக்கு குறையோ, இல்ல ஆள் குறைபாடோ கிடையாது. ஆனா எங்களோட எண்ணம் என்ன அப்டின்னா, இங்க உள்ள வந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சூப்பரா இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை. அந்த ஆசைய நீங்க தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா நிறைவேத்திக்கணும். இங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே ஓப்பனா இருக்கு. நான் ஜஸ்ட் டயல் மார்க்கெட்டிங்ல ரூ. 30,000 சம்பளத்துல இருந்தேன். இந்த பிசினஸ் மூலியமா இன்னைக்கு வாரம் வந்து ஒரு ரூ. 3,00,000 சம்பாதிக்கிறேன் அப்டின்னா, சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இது எப்படி நடந்தது? ஆக்சஸ் இந்தியான்ற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒரு ரெஃபரல் மார்க்கெட்டிங் உள்ள இருந்ததுனால தான் இத என்னால பண்ண முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நெறைய பேரோட லைஃப் மாறியிருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல சந்தோஷ் சார் லைஃப் மாறி இருக்கு, பாலா சார் லைஃப் மாறி இருக்கு, சார்லஸ் சார் லைஃப், யுகா பார்த்திபன் அவங்க லைஃப், ரவிராஜ் சார் லைஃப், சூர்யா, சுரேன், கொடியரசன், விஜயகுமார், சாய்னா ஷேக் இன்னும் நெறைய பேர் லைஃப் மாறிட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான இடம்ன்றத யோசிங்க. இன்னைக்கு எந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 2,00,00,000 வாரம் வருமானம் தராங்கன்றத யோசிங்க. இதெல்லாம் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம், இந்த நிறுவனம் வந்து இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு போகுதுன்றத கொஞ்சம் யோசி. அப்ப இந்த நிறுவனத்துக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்டின்னாக்கா, இங்க சொல்றத நம்ம செஞ்சோம் அப்டின்னாக்கா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்ற போறத யோசி. 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்களோ அத செஞ்சேன். அதனால தான் 2 வீடு சொந்தமா கட்டி 2 வீடு வாங்கி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் சர்வ நிச்சயமா கிடைக்கும். அதுக்காக தான் நாங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, கம்பெனி வந்து இவ்ளோ பெரிய விஷயம் குடுத்தும், உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணி, உங்களுக்கு ஒரு ஆஃபர் குடுத்து, உங்க கூட நாங்க இருக்கணும். கம்பெனில எம்டி சார் முதற்கொண்டு உங்க கூட இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணி, இந்த விஷயத்த வந்து நாங்க பண்ணியிருக்கோம். இத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இத நீங்க வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. இத சிறப்பா பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த இந்த டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி, இந்த வாரமே வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, வி ஆர் த பெஸ்ட் அப்டின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆர் புதன்கிழமை மார்னிங் நம்மளோட மீட்டிங்ல யார் இந்த வாரத்துக்கான டாப் 3 பெஸ்ட் நபர்கள்ன்றத நம்ம வந்து பார்ப்போம். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என் டீம்ல யாரு பெஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கிறது. என் விபிஸ்ல யாரு பெஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கிறது.
ஸோ இதில் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இதே ஆர்வத்தோட இந்த வாரம் முழுக்க நான் ஒர்க் பண்ண போகிறேன். 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் எனி சப்போர்ட் ஏதாச்சும் சார் எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது சார், எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும் சார், நான் இது இருந்தால் நல்லா சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிடுவேன் சார், என் அப்ளைன்கிட்ட போனேன் சார், எனக்கு சரியான விஷயம் கிடைக்கல சார், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார், யாருக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் வேணுமோ சொல்லுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நான் தயாராக இருக்கேன். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவுறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயார். எழுந்து வேலை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடுங்க. உங்களோட முழு எஃபர்ட்டை கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து நியூ இயர் வரும், கிறிஸ்மஸ் வரும், பொங்கல் வரும், எல்லாமே வரும். வருஷம் வருஷம் வந்துன்னு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம எப்படி கொண்டாடுறோம், அதை எப்படி நம்ம வந்து பார்க்குறோம், அதை எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? அடுத்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொருத்தருமே மினிமம் ஒரு 25 லட்ச ரூபா வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பர்சனா, ஒரு என்டர்பிரனரா நம்ம மாறணுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஆசை. சர்வ நிச்சயமா அது நடக்கும். ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா புரியல அப்படின்னாக்கா உங்க விபிஸ்க்கு, உங்க சிடிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இதை எப்படியாச்சும் நீங்க முடிச்சுட்டு எனக்கு இன்னையிலேருந்து இந்த போஸ்டர் வர ஆரம்பிக்கணும். 5 ஐடி அச்சீவர் அப்படின்ற போஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர ஆரம்பிக்கணும். ஸோ அது முதல் நபரா யாரோட போஸ்டர் வருதுன்றத நான் பார்க்குறேன். ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னால எங்க டீம் எங்க லீடர்ஸால எங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ண தயாரா இருக்கோம். இத பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி ஜெயிச்சு மேல வந்து உங்களோட உங்களோட குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பீங்க நான் நம்புறேன். நன்றி. பேக் டு எம்சி. Okay, thank you, sir. Thank you so much.